ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் கிரகப்பிரவேசம் அன்னைக்கு கோமாதா பூஜை ஏன் செய்கிறோம், அதுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம புதுசாக வீடு கட்டுறோம் அப்படின்னா பல கனவுகளோடு வீடு கட்டுவோம். நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும். எத்தனை நாள் வாடகை வீட்டில் இருந்தோம் இல்லையா, அங்கே இருந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கி நம்ம சொந்த வீட்டுக்கு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் இருக்கும். அந்த மாதிரி போகிற வீட்டுக்குள்ளே இனி வர்ற காலகட்டத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாரை வணங்குவோம். பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு அங்கே நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கொண்டு போவோம். முக்கியமான பொருட்கள் என்ன? அரிசி, பருப்பு, உப்பு, இந்த மாதிரியெல்லாம் பொருட்கள் முக்கியமான பொருட்கள் இல்லையா. இந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு போயிட்டு இனி வர்ற காலகட்டத்தில் எங்களுக்கு உணவாக இருந்தாலும் சுக வாழ்க்கையாக இருந்தாலும் எந்த விதமான பிரச்சனைகளையும் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான சங்கடங்களும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இறை வழிபாடு நம்ம செய்கிறதுக்காக கோயிலுக்கு போவோம். அப்படி கோயிலுக்கு போயிட்டு இறை வழிபாடு முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது கட்டாயம் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கோமாதா பூஜை நம்ம பண்ணுவோம். இந்த கோமாதா பூஜை பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடு கட்டப்பட்ட ஒரு மனையில் எந்த மாதிரியான தோஷங்கள் இருந்தாலும் பசுவானது வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு அப்படின்னா அனைத்து தோஷங்களுமே நீங்கிடும். புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் நம்ம போகிறோம் அப்படின்னா அன்னைய தினத்தன்னைக்கு நம்மளுடைய வீட்டுடைய உரிமையாளர்கள் நுழையறதுக்கு முன்னாடி பசுவை அந்த வீட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வருவோம். வீடு கட்டப்பட்ட மனையில் எத்தகைய தோஷங்கள் இருந்தாலும் பசுவானது வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டா அனைத்து தோஷங்களுமே நீங்கிடும். அந்த வீட்டில் வசிக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம், சாத்வீகம், சௌபாக்கியம், பணம், குணம், நிம்மதி எல்லாமே ஒரு சேர வாய்க்கிற ஒரு நல்ல நாள் தான் அன்றைக்கி கிரகப்பிரவேசம். அன்றைக்கி நம்ம அந்த பசுவை வீட்டுக்குள்ளே விடும்பொழுது நமக்கு கிடைக்கும். இதுதான் உண்மை. புதுமனை புகழா செய்கிறவங்களுக்கு அந்த வீட்டில் அடுப்பை வச்சுட்டு முதல் உணவாக இருக்கிறது என்ன அப்படின்னா பால் தான். அதனால தான் கிரகப்பிரவேசம் முடிச்சுட்டு பாலை காய்க்கணும், பாலை காய்ச்சி எல்லாருக்கும் பசியாற்றணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி செஞ்சால் அந்த வீட்டில் உணவுக்கு பற்றாக்குறையே இருக்காது. மற்றவங்களுக்கு அன்னதானம் அளிக்கிற வகையில் நமக்கு உணவும் நம்ம வீட்டில் பெருகும். அப்படிங்கிறதுனால தான் கோமாதா பூஜை வீட்டுக்கு நம்ம நுழையறதுக்கு முன்னாடியே கோமாதா பூஜையை நம்ம செய்கிறோம். அதே போல் பசு வீட்டுக்குள்ளே வந்து போயிடுச்சு, அதுக்கப்புறமா கன்றுக்குட்டி அந்த வீட்டுக்குள்ளேயே படுத்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா அந்த கன்றுக்குட்டிக்கு வாழைப்பழம் இது எல்லாமே வச்சு அந்த பசுவுடைய உரிமையாளர் அந்த கன்றுக்குட்டியை கூட வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா வெளியில் கூட்டிகிட்டு போனார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த கன்றுக்குட்டி அங்கேயே படுத்திருந்தது. அதுக்கப்புறம் அந்த கன்றுக்குட்டியை கூட அவர் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டார். இந்த மாதிரி கோமாதா பூஜை நம்ம செய்கிறதுனால நம்மளுக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா செல்வமும் நலனும் பெற்று வாழணும் அப்படின்னா நமக்கு ஒரு வீடு வேணும். அதுக்கான கோமாதா பூஜை நம்ம கண்டிப்பாக நம்ம செய்யணும். அந்த மாடையும் கன்றையும் அந்த மாட்டுடைய உரிமையாளர் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வெளியில் கொஞ்ச நேரம் கட்டி வைக்கிறாரு. அந்த வீட்டுடைய உரிமையாளர் வாழைப்பழம், வெல்லம் இது எல்லாமே அந்த பசுமாட்டிற்கும் கன்றுக்குட்டிக்கும் கொடுக்குறாங்க. கிரகப்பிரவேசம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பால் காய்ச்சி அந்த பாலை அங்கே இருக்கிற எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பசி இல்லாமல் பல்லாண்டு காலம் அந்த வீட்டில் வாழணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய சடங்கு தான் இது கோமாதா பூஜை. சிறப்பான கோமாதா பூஜை இதோட முடியுது.